இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. கண்களை மூடி நீங்க பாடுங்க. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. நீங்க சத்தமா பாடுங்க. இதோ மனித, எல்லாரும் உங்க சத்தம் தான் கேட்கணும். வாசம் செய் எங்கள் நடுவிலே, எங்கள் வசித்திட வசித்திட விரும்பிடும் தெய்வமே. தம்பிமார் சத்தம் கேட்கலையே, பாடுங்க. இதோ வாசம் செய் எங்கள் நடுவிலே வசித்திட, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. நீங்க பாடுங்க. உமக்கு அமைத்திட உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலா எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்கள் உலாவிடும். எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே? மறுபடியும் சொல்லுங்க. எங்கள் மத்தியில் எங்கள் உலாவிடும், எங்களோடென்றும் எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம். சொல்லுங்க. எங்கள் சபையிலே, எங்கள் சபையிலே உலாவிடும், எங்களோடென்றும். சத்தமா. எங்கள் தேசத்தில், எங்கள் தேசத்தில் எங்களோடென்றும் வாசம். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா ஓசன்னா. உங்க சத்தம் தான் கேட்கணும். சத்தமா நிறைய தம்பிமார் பாடல. நல்ல சத்தமா முழு பலத்தோடு ஓ அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. பாடுங்க. எங்கள் மத்தியில், எங்கள்
எத்தனை பேர் கேட்குறீங்க, எங்களுக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க வேணும் எங்கள் மத்தியில். எங்கள் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக பாடுறீங்க. ஆனால் எத்தனை பேர் உண்மையாக கேட்டீங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு வேண்டும், ஆண்டவரே நீங்கள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம், நீர் எங்களுக்கு வேண்டும். பைபிளில் பார்த்தீங்கன்னா யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கர்த்தர் இருந்தார், யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார், பினெகாசோடு கர்த்தர் இருந்தார். அவங்கெல்லாம் ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்ததுனால. இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் ஆண்டவரே என்னோட நீர் இருக்க வேண்டும் ஆண்டவரே? நல்ல கையை உயர்த்தி சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இல்லை இல்லை, சத்தம் போதாது, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல். நான் இன்னொரு பாட்டை கூட நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருக்கலாம். இது ஒரு யூத் கேம்புக்காக ஆண்டவர் கொடுத்த பாடல், நான் வித்தியாசமானவன். எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? ஓகே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரியாதவங்க ஈஸியாக கற்றுக்கொள்ளுங்க. இது வாலிபர்களுக்காகவே ஆண்டவர் கொடுத்த பாடல், நான் வித்தியாசமானவன். ஆமென். ஃபர்ஸ்ட் பாய்ஸ், செகண்ட் கேர்ள்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாய்ஸ் ரெடியா இருக்கீங்களா? நான் வித்தியாசமானவன் பாடுங்க. ஒரு சிலர் வித்தியாசமா உட்கார்ந்துருக்கான் பாடாம, நல்ல சத்தமா பாடணும். கமான். நான் வித்தியாசமானவன். சூப்பர். இப்ப கேர்ள்ஸ், நான் வித்தியாசமானவள். சூப்பர், அவ்வளவுதான் பாட்டு. பாடலாமா? கமான் பாய்ஸ். இத்தனை பேர் இருக்கிறீங்க, சத்தம் வரல. பார்க்கலாம் யார் சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாய்ஸ் பாடுங்க. நான் பியூட்டிஃபுல். ஏன் தெரியுமா? இயேசு என்னை ரட்சித்தார், ஓஹோ ஹோ ஹோ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார், ஓஹோ ஹோ ஹோ. பாடுங்க. என் ஓஹோ ஹோ ஹோ, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி சத்தமா பாடுங்க இன்னொரு டைம். இனி வாழ்வது இயேசு எனக்குள், இயேசு எனக்குள். முதல் சரணம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது. பாடுங்க. இருக்க முடியாது, பாவம் செய்ய முடியாது, பொய் பேச முடியாது. ஏன் தெரியுமா? நான் வித்தியாசமானவன். சத்தமா பாடுங்க பாய்ஸ். நான் சூப்பர். இரண்டாவது சரணம், இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியாது, ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. ஊழியம் செய்யாமல் எனக்காக வாழ முடியாது, சும்மா இருக்கவும் முடியாது. கமான். ஏன் தெரியுமா? நான் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் பாய்ஸ் மாணவர்.
கடைசி சரணம், பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன், இயேசுவை உலகிற்கு காட்டிடுவேன், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன், இயேசுவை உயர்த்தி பாடிடுவேன். அவ்வளவுதான் பாட்டு. பாடலாமா? எல்லாரும் எந்திரிச்சு பாடலாமா? எழுப்பினதுங்க. கமான் கமான். ரொம்ப சூப்பர் எந்துவா இருக்கிறீங்க. பியூட்டிஃபுல். ஆமென். ஒரு சிலருக்கு வயசாக இருக்கு, அவங்க எழும்ப முடியல, பரவாயில்ல. ஆமென். தம்பி மாறலாம், எல்லாரும் எழுப்பி நின்று சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன். எத்தனை பேர் சொல்றீங்க ஐ எம் டிஃபரண்ட்? நான் வித்தியாசமானவன். மற்ற பசங்க மாதிரி வாழ முடியாது, மற்ற பிள்ளைங்க மாதிரி வாழ முடியாது. ஏன்னா நான் வித்தியாசமானவன், நான் தேவனுக்குரியவன். பாடலாமா? நல்ல சத்தமா. நான் வித்தியாசமானவன். கைத்தடிட்டே பாடணும். நான் வித்தியாசமானவன். Come on boys. நான் வித்தியாசமானவன். இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்தார். ஓஹோ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். நீங்க பாடுங்க சத்தமா. பியூட்டிஃபுல். என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி இயேசு எனக்குள், இயேசு எனக்குள், இயேசு எனக்குள் வாழ்கிறார். மேல கை தட்டலாமா? தலைக்கு மேல. பியூட்டிஃபுல். ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது. கைத்தட்டிலே பாடுங்க. ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது. வேதம் வாசிக்காமல் இருக்க. சொல்லுங்க, பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது, பொய் பேச முடியாது. நான் வித்தியாசமானவன். Come on, come on boys. இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்தார். ஓஹோ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். ஓ, இயேசு என்னை ரட்சித்தார். என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். சொல்லுங்க, இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது இயேசு எனக்குள், இயேசு எனக்குள், இயேசு எனக்குள் வாழ்கிறார். தலைக்கு மேல, தலைக்கு மேல. Come on. இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியாது. சொல்லுங்க, ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. நீங்க பாடுங்க, இயேசுவை சொல்லாமல், இயேசுவை ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது.
சொல்லுங்க, எனக்காக வாழ முடியாது, எனக்காக வாழ முடியாது, சும்மா இருக்கவும் முடியாது. நான் வித்தியாசமானவன். Come on boys, beautiful. நான் கடைசி சரணம் பாடலாமா? பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன். இயேசுவை உலகிற்கு, இயேசுவை உலகிற்கு காட்டிடு. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? பாடுங்க. பரிசுத்தமாய், பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவேன், இயேசுவை உலகிற்கு காட்டிடுவேன், இயேசுவை உலகிற்கு காட்டி, இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன். சொல்லலாமா? இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன், இயேசுவை உயர்த்தி பாடிடுவேன். திரும்ப சொல்லுங்க, இயேசுவுக்காக. One more time, one more time. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை நான் இயேசுவுக்காக வாழ போகிறேன்? ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்ணை மூடி. ஆமென். உங்களை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். உங்களோடு கர்த்தர் பேச போகிறார். இந்த நம்முடைய வாழ்கிற தேசம் வாலிபர்களால், இளைஞர்களால் நிறைந்திருக்கிற தேசம், யங்கஸ்ட் நேஷன். ஆனா வாலிபர்களை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறான். பயங்கரமான பாவ பழக்க வழக்கங்கள், ட்ரக்ஸு, இன்னும் பயங்கரமான காரியத்தில் அடிக்ட் பண்ணி அவர்கள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறான். வெளியே இருக்கிற வாலிபர்கள் தான் அப்படின்னா, சபைக்குள்ள இருக்கிற வாலிபர்களும் பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறான். ஆண்டவர் இந்த நேரத்தில், இந்த காலத்தில் ஒரு வாலிபனை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை, வாலிபர்களை விடுதலையாக்க ஒரு வாலிப பிள்ளையை, ஒரு வாலிப தங்கச்சியை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். நான் இதை சொல்லும் போதே நீங்க நினைக்கலாம், அங்கிள் நானே கட்டப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி மற்றவருடைய கட்டுகளை அவிழ்க்க முடியும்? கர்த்தர் முதல்ல உன்னுடைய கட்டுகளை அவிழ்த்து நீ மற்றவருடைய கட்டுகளை அவிழ்க்கிற பாத்திரமாக கர்த்தருடைய மாற்ற விரும்புகிறார். நீ உடைக்கப்பட்ட பாத்திரமாக வந்திருக்கலாம். Please close your eyes and listen. Be serious in the presence of God. தேவ சமூகத்தில் கொஞ்சம், ஏன்னா உங்க பக்கத்துல கர்த்தர் இருக்காரியா. நான் சும்மா சொல்லல, பைபிள் சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக. He is very close to you. He is very close to you. அவர் உன்னை தொட விரும்புகிறார். வாழ்க்கை இன்னைக்கு மாற்ற விரும்புகிறார். அதுக்கு தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். சகோதரா, சகோதரி, தங்கச்சி, மகனே, மகளே, உன்னோட கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். கண்ணு மூடி நான் சொல்றத கேள். எரேமியா, ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போறேன்றதை காமிக்கிறேன். குயவன் வீட்டுக்கு போ. நேராக குயவன் வீட்டுக்கு போனார். நான் இதை இப்படிதான் தியானிச்சு பார்க்கிறேன். குயவன் வீட்டில் போனா, குயவன் ஒரு வெயில் காலம் தூரத்தில் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறார். என்ன பண்றாரு? இது வரைக்கும் எல்லாரும் காலில் மிதிச்சுட்டு போன மண்ணெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார். நல்ல கவனிங்க, கண்ணை மூடி. மண்ணு என்னையா இந்த ஆளு பைத்தியமா? எல்லாரும் காலில் மிதிச்சுட்டு போற வழியில் இருக்கிற மண்ணு யூஸ்லெஸ், எல்லாரும் மிதிச்சுட்டு போறாங்க. இதை போய் இந்த ஆள் எடுத்துட்டு இருக்காரு. எதுக்கு எடுக்கிறாரு? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாரு. அந்த மண்ணெல்லாம் ஒரு சாக்கில் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தார். அதை கொட்டின அதுக்குள்ள குப்பை, கல். அந்த கல்லெல்லாம் எடுத்து, குப்பையெல்லாம் எடுத்து ஒரு ஜல்லடையில் ஜலிச்சார். அது கொஞ்சம் குழி உண்டாக்கி அதில் தண்ணி ஊற்றி அந்த மண்ணை பிசைய ஆரம்பித்தார். அப்போ தான் எரேமியாவுக்கு தெரியும், ஓஹோ, இது வரைக்கும் எல்லாம் யூஸ்லெஸ், எல்லாம் காலில் மிதிச்சுட்டு போனாங்க. ஆனால் இந்த குயவன் மட்டும் இந்த மண்ணை பார்த்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இனிமேல் இது காலில் மிதிப்படுற மண் அல்ல,
இது எஜமானனுடைய கரத்தில் பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக நான் வணைய போகிறேன் என்று அந்த குயவன் அந்த மண்ணை பிசைஞ்சிட்டு இருந்தார். அந்த மண்ணை பிசைறார். இவர் நின்று பார்த்துட்டே இருக்கார், சந்தோஷமா இருக்கு. அந்த பிசைஞ்ச மண்ணை அந்த அச்சில் வச்சு சுழற்றுறார். ஒரு கையில் அச்சை சுழற்றி இன்னொரு கையில் அதை ஷேப் பண்றார். ஷேப்லெஸ்ஸாக இருந்ததை ஷேப் பண்றார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது ரொம்ப பியூட்டிஃபுல் பாத்திரமா வணைந்து கொண்டிருக்கிறார். 50% முடிஞ்சிச்சு, 60% முடிஞ்சது, 70%, 80%, 90%. அந்த குயவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா கஷ்டப்பட்டு இந்த மண்ணெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன், இப்போ ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவ்வளோ சந்தோஷம். எரேமியாவும் குயவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்காரு, ரொம்ப சந்தோஷம். 90% திடீர்னு குயவன் முகம் சுருங்குகிறது. என்னாச்சு? நல்லத்தானே போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா அந்த பாத்திரம் கெட்டு போய்விட்டது அல்லது உடைந்து போய்விட்டது. எரேமியாவுக்கு இருதயம் துடிக்குது. ஐயோ, இது வரைக்கும் யாருமே எடுக்கல, எல்லாருமே யூஸ்லெஸ்ன்னு சொன்னாங்க, எல்லாரும் காலில் மிதிச்சிட்டு போனாங்க, இதெல்லாம் பிரயோஜனமாகுமா? ஆனால் இந்த குயவன் மட்டும் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் எடுத்து செஞ்சு இந்த மண்ணு ஏமாத்திருச்சே, இனி அவ்வளோதான வாழ்க்கை? இந்த குயவன் இந்த மண்ணை தூக்கி வீசிடுவாரா? இந்த பாத்திரம் அவ்வளோதான, குப்பையில் போயிருமா? தம்பி, தங்கச்சி, இது உன்னுடைய முதல் கேம்ப் இல்லை, நீ கேட்குற ஃபர்ஸ்ட் பிரசங்கம் அல்ல இது. உங்கள் சர்ச்சில் நிறைய யூத் ஃபெலோஷிப், யூத் கேம்ப் நிறைய இடத்துக்கு போயிருப்ப. அநேக ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் உன்னோடு பேசி இருப்பார். அப்பெல்லாம் நீ வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த, ஆண்டவர் உன்னை வணைய ஆரம்பிச்சார். ஆனா உன்னுடைய ரகசிய பாவம், ஒரு சில அடிக்ஷன்ஸ், பிசாசு அந்த பாவத்தை செய்ய வைத்து உன்னை உடைத்து விட்டான். தேவன் உருவாக்குற பாத்திரமா நீ உருவாக முடியல, உடைக்கப்பட்ட. பிசாசு சொல்லுவான், நீ உடைஞ்சு போயிட்ட, இனிமேல் யூஸ்லெஸ் தான். நீ இந்த ரகசிய பாவம் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, ரகசிய பாவத்தில் விழுந்துட்ட, நீ உடைஞ்சு போயிட்ட, ஆண்டவர் என்ன பயன்படுத்த மாட்டார்னு உங்கள்கிட்ட சொல்லி 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 கில்ட்டி கான்சியஸ் கொடுத்து ஆண்டவர் விட்டு விலகி ஜெபம் பண்ணாம, பைபிள் வாசிக்காம, இஷ்டம் போல வாழலாம், நான் தான் உடஞ்ச யூஸ்லெஸ் வெசல் அப்படின்னு போயிருக்கலாம். பிசாசு அப்படிதான் உன்னை கொண்டு போவான், ஆண்டவரை விட்டு போயிடுவான், கொண்டு போக வச்சிருவான். ஆனால் நீ இன்னைக்கு பிசாசிட்ட சொல்லணும், பிசாசே, நான் உடைஞ்சது உண்மைதான்டா, ஆனால் இன்னும் நான் எஜமானனுடைய கரத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் இன்னும் எஜமானனுடைய கரத்தில் தான் இருக்கிறேன். அங்கே பைபிள் சொல்லுகிறது, எரேமியா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குயவன் அதை தூக்கி எறிய மனமில்லாமல் அதை வேறே பாத்திரமாக வணைய இரண்டாவது விசை குயவனுடைய கரம் அந்த உடைந்த பாண்டத்தின் மேல் வந்தது. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். இங்க இருக்கிற அநேகர் உடைக்கப்பட்டு நம்பிக்கையற்று, இனியால் கர்த்தர் என்ன நம்புவாரா? எத்தனை முறை விழுந்து விழுந்து எழும்புறது, எத்தனை முறை மன்னிப்பு கேட்கறது. ஐயோ, ஏன் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா விழுந்து விழுந்து எழும்புறேன். ஐயோ, நான் உடைக்கப்பட்ட பாத்திரமாக நான் வந்திருக்கிறேன் நீங்க சொல்லலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை தூக்கி எறியவே மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அவருக்கு வேண்டும். அவர் சொல்றார், மகனே நீ எனக்கு வேணும்டா, மகளே நீ எனக்கு வேண்டும், உன்னை வச்சுதான்டா கட்டப்பட்ட ஜனங்களை நான் விடுதலையாக்க போறேன், உன்னை கொண்டு தாம்மா இந்த இந்தியாவில் ஆமென் நம்பிக்கை இல்லாத வாலிபர்களை, சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற வாலிபர்களை நான் விடுதலையாக்க போறேன், நீ எனக்கு வேணும், உன்னை நான் திரும்ப புதிய பாத்திரமாக, எஜமான் கையில் இருக்கிற பாத்திரமாக வணைவதற்குத்தான் நான் திரும்ப இந்த கூட்டத்திற்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியே கண்ணை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணை மூடி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரே, நான் வெளியே நல்லவன் மாதிரி நடிக்கிறேன், என்னுடைய வீக்னஸ், என்னுடைய ரகசிய பாவம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுல கவனமா இருக்கிறேன். அப்பா அம்மாவுக்கு தெரியாது, எங்க சர்ச்சில் தெரியாது, நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆண்டவரே. ஆனா
எனக்கே பிடிக்கல, இப்படி வாழ பிடிக்கல, நான் இயேசுவுக்காக வாழணும்னு ஆசையா இருக்கு, ஆனால் நிற்க முடியல. ஆண்டவரே என்னை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அன்னைக்கு ஏசாயா, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன்னு சொன்னப்போ அவனை ஒரு அக்கினியினால தொட்டு பரிசுத்தப்படுத்தினீங்களே, அதுக்கப்புறம் தானே அவனுக்கு சத்தம் கேட்டுச்சு, யார் என் காரியமாக போவான், யாரை நான் அனுப்புவேன். அந்த சத்தம் கேட்டோன்னே தன்னை அர்ப்பணிச்சானே. ஆண்டவரே உம்முடைய அக்கினி தொடுதல் இல்லாம ஒரு மனிதன், ஒரு வாலிபன் அர்ப்பணிக்க முடியாது. I need one more touch this evening Lord. அப்படி சொல்றவங்க மட்டும் கண்ணை மூடி பயபக்தியோடு கூட உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பல்லவியை பாடி, உயரமும் உன்னதமும் கண்ணை திறக்காதீங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், நீங்க பாடுங்க தம்பி, நீங்க பாடுங்க. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிரு, சேனைகளின் கர்த்தராகிய சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? சேனைகளின் ராஜாவை என் கண்கள், ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமாக, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இவ்வளவுதான் சத்தமா? பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ, one more time, one more time, one more time. கரங்களை உயர்த்தி பாடுங்க. சேனைகளின் பரலோகத்திலே செய்யப்படுவது போல Jesus Christ. ஓ, ஒரே ஒரு சரணம் பாடலாம். ஆதியும் அந்தமுமானவர் இவர். கமான். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஓமேகாவும் ஆனவர் இவர். பாடுங்க பாடுங்க. அல்பாவும் சொல்லுங்க சத்தமா. இருந்தவரும் இருப்பவரும் இருந்தவரும் சீக்கிரம் வரப்போகும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா. நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? எஸ், சீக்கிரம். எத்தனை பேர் இந்த ராஜாதி ராஜாவை முழு பலத்தோடு ஆராதிக்க விரும்புறீங்க? கரங்களை உயர்த்தி. சேனைகளின் எஸ், ஓ பரிசுத்த பரிசுத்தரே. Oh, come on, come on, again, again. மறுபடியும் சத்தமா. சேனைகளின். Yes Lord, we worship you. அப்படியே கண்ணை மூடி நில்லுங்க, கண்ணை திறந்துடாதீங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆராதனைனா பாட்டு பாடுறது, ஆராதனைனா மியூசிக் வாசிக்கிறது.
ஆராதனைன்னா டான்ஸ் ஆடுறதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? மகனே, உன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியா ஒப்புக்கொடு. பரிசுத்தர்னு பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க தம்பி. ஆனா பரிசுத்தரை வாழ்ந்து காண்பிப்பதற்கு ஆட்கள் இல்லை. பரிசுத்தரை வாழ்ந்து காண்பிக்க ஆட்கள் இல்லை. அந்த மாதிரி ஒரு தம்பியை தேடிதான், தங்கச்சியை தேடிதான் கர்த்தரிங்க இந்த அறைக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார். அவருக்கு நிறைய பேர் வேணாம் தம்பி, ஒரே ஒரு ஆள் போதும் தம்பி. தங்கச்சி, ஒரே ஒரு ஆள். என் கண் பலிபீடத்தில் வைக்கிறான்பா. தவறான காரியத்தை நான் பார்க்க மாட்டேன் நீ சொன்னேன்னா அதுதான் ஆராதனை. அதுதான் ஆராதனை. டான்ஸ் ஆடுறதெல்லாம் ஆராதனை. எத்தனை பேர் சொல்றீங்க, என் கண்ணை நான் பலிபீடத்தில் வைக்கிறேன், இனிமேல் தவறான காரியத்தை பார்க்க மாட்டேன்? வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தம்பி, தங்கச்சி, நீங்க சொல்லுங்க. என் வாய் பலிபீடத்தில் வைக்கிறேன், தப்பான கெட்ட வார்த்தை நான் பேச மாட்டேன். என் செவிகளை, காது தப்பான காரியத்தை, சினிமா பாட்டை கேட்க மாட்டேன், தவறான காரியத்தை கேட்க மாட்டேன். என் ஆத்மாவும் சரீரமும். உண்மையா சொல்றவங்க மட்டும் பாடுங்க, சும்மாலாம் பாடாதீங்க. ஏன்னா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். என் ஆத்மா சரீரம் ஏசப்பாக்கு தான் சொந்தம். இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் பரிசுத்தமா வாழுவேன்னு உன்னை அர்ப்பணிச்சினா அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஆராதனை. அப்படி ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் உங்க கரங்களை ஒரு விசை கூட உயர்த்தி, எல்லாரும் இல்லை, சும்மா கையை உயர்த்தக்கூடாது. அர்ப்பணிக்கிறவங்க மட்டும் இந்த ஒரே ஒரு வாழ்க்கை போதும் போதும். ஆண்டவர் சொன்னார், ஏன்டா இப்ப பாவம் செஞ்ச, ஏன்டா செஞ்ச அப்படி கேட்கறது அதே மனல்ல. டே, இனிமேல் செய்யாதுடா மகளே, இனிமேல் செய்யாதுமா. கை உயர்த்தி, என் ஆத்மாவும் சரீரமும். பாடுங்க, நீங்க பாடுங்க தம்பி. என் ஆண்டவர்க்கு இனி வாழ்வது நான் அல்ல, இனி என்னில் இயேசு. உண்மையா சொல்றீங்களா தம்பி? இன்னொரு டைம் பாடுங்க தங்கச்சி, சத்தமா பாடுங்க. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுநாதா அர்ப்பணித்தே என்னையே நான். நீங்க பாடுங்க சத்தமா. இயேசு, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும். மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும் என் இதயம், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும் என் இதயம், என் இதயம். அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழணும், இயேசுவுக்காக வாழணும். நாங்க பாடின மாதிரி இயேசுவை சொல்லாமல் இருக்க முடியாது, ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ என்னை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்களையும் எங்கள் துதி பலிகளெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எல்லா கனமும் மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். எங்களோடு தொடர்ந்து பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.